ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக தான் இருக்குது. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓன்லி நேற்று மார்னிங் கொஞ்சம் டம்பிள் ஆச்சு. பிட்காயின் $1,06,000 கிட்ட இருந்தது. சடனாக $1,02,000 கிட்ட வந்தது. கொஞ்சம் ஒரு $4,000-5,000 ட்ராப் ஆச்சு. அதுக்கு காரணம் இஸ்ரேல் ஈரான் வார் ஸ்டார்ட் ஆச்சு. இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க, வார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரிட்டாலியேஷன் ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த வார் எத்தனை நாள் கண்டினியூ ஆகும் என்னன்றது தெரியல. பட் ஒரு பேட் லக் என்னன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி ஏறுற டைமில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உழுது. பட் இந்த வாட்டி நான் நினைக்கிறது, இந்த இஸ்ரேல் ஈரான் வார்ன்றது அவ்வளோவா பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஏன்னா இருந்தால் நேற்றே எஃபெக்ட் ஆகலை. ஆட்டோமேட்டிக்காக நேற்று ரிபவுண்ட் ஆச்சு மார்க்கெட்டு. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவில் தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அது செனேட்டில் நம்ம ஸ்டேபிள் காயின் கிரிப்டோ கரன்சி பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகஸ்ட்டில் ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் ரெடி ஆகி போச்சு. ரெகுலரைஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தான். அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ரெகுலரைஸ் ஆகிடும். இதால் ஏதாவது பயப்பட்டு விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்துக்கிட்டு திங்கக்கிழமை மேலே பார்த்துக்கிட்டு ஏதாவது வாங்குறதா இருந்தால் காயின்ஸ் வாங்கிக்கோங்க. ஆல்ட் காயின்ஸ் நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. எத்தீரியம் ஒன்று கண்டிப்பாக ஏறும், வாங்கிக்கோங்க. டிப்ஸ் வந்தப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.